ஜூலை 8, 2025 காலை சுமார் 7:45 மணியளவில் கடலூர் செம்மங்குப்பத்தில் உள்ள லெவல் கிராசிங் கேட் எண் 7 5 மாணவர்களுடன் ஏற்றிச் சென்ற பள்ளி வேன் நெருங்கியது. கேட் திறந்திருந்ததாகவோ அல்லது கேட் கீப்பர் இல்லாததாகவோ கூறப்பட்ட போதிலும் வேன் கடந்து சென்றது. விழுப்புரம் மயிலாடுதுறை பயணிகள் ரயில் எண் 5813 பின்னால் இருந்து மோதி சுமார் 50 மீட்டர் தூரம் இழுத்துச் சென்றது. சாருமதி 16, அவரது சகோதரர் செழியன் 15 மற்றும் நிமலேஷ் 12 ஆகிய 3 குழந்தைகள் உடனடியாக இறந்தனர். மற்றொரு மாணவி மற்றும் ஓட்டுநர் காயமடைந்தனர். நேரில் கண்ட சாட்சிகள் கேட் கீப்பரின் அலட்சியத்தை குற்றம் சாட்டினர். ரயில்வே துறையினர் வேன் கட்டாயமாக கடக்கப்பட்டது என்று மறுத்தனர். பொதுமக்களின் சீற்றத்தை தொடர்ந்து கேட் கீப்பர் கைது செய்யப்பட்டு இறைநீக்கம் செய்யப்பட்டு மாற்றப்பட்டார். அதே நேரத்தில் முதல்வர் இழப்பீடு அறிவித்தார் மற்றும் விசாரணை தொடங்கப்பட்டது.